வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக ஆரம்பித்த கட்சி. மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கான வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும், மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று முழுமையான ஒரு கட்சியாக தொண்டர்களுடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்போடு நம்மளுடைய மறைந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒரு உண்மையான எழுச்சியாக மற்ற மாநிலத்துக்குமே முன்னுதாரணமான கட்சியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மறைந்தாலும் 38 ஆண்டுகள் ஆனாலுமே மற்ற தலைவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். மறைந்தாலும் இன்றைக்கும் மக்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமான தலைவராக இன்றைக்கும் வரும் சந்ததிகளுக்கும் நாளைய சந்ததிகளுக்கும் வழிநடத்தக்கூடிய தலைவராக மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கும் மக்களிடத்தில் அவருடைய நம்பிக்கை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதிகள் முழுமையாக அனைத்து இல்லத்திலுமே இதுவரை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அனைத்துமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுக்குரிய நல்ல திட்டங்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே அங்கீகரிப்போம். ஒரு முழுமையான நம்மளுடைய மக்களின் கோரிக்கையாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்போது கோவை மாவட்டத்தில் அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் அருகில் ஒரு மலை சார்ந்த பகுதியை ஒட்டிய அணையை கொண்டு வந்து மக்களுக்குரிய ஒரு நீர்நிலை கொண்ட ஒரு புதிய அணையை கட்டுவதற்குரிய பங்களிப்பு கொடுக்க வேண்டும். அதற்குரிய முறையான இடத்தை அங்கு தேர்வு செய்து ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் ஒரு மலை சார்ந்த பகுதியாக இருக்கின்ற